திண்டுக்கல் டு மதுரை பைபாஸ் ரோட்டில் பால தண்டாயுதபாணி கோவில்னு உள்ளார இருக்குங்க. ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் தான் உள்ளார போகணும். இது வந்து பைபாஸ் ரோடுங்க. அப்படியே முன்னாடி போயிட்டே பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து ஊர் வந்து வாடிப்பட்டி இருக்கு. இதுக்குள்ளார நேராக ஆப்போசிட்ல வாடிப்பட்டி போகணும். இந்த பக்கம் கோவிலுக்கு போகிற வழி பால தண்டாயுத சுவாமி கோயில் இருக்கு. உள்ளார முல்லைவனம்னு சொல்லி ஃபாரஸ்ட்டுங்க. ஃபுல்லாக ஹில்ஸ் தான் உள்ளார இருக்கு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகணும். இதில் பைபாஸ்லேருந்து இப்படியே கட் பண்ணணும். லெஃப்டில் திரும்பணும். லெஃப்டில் திரும்பினா நேராக உள்ளார அப்படியே போகணும். சூப்பராக இருக்கு பாருங்க. இயற்கையான சூழல்ல இந்த பக்கம் ஃபுல்லாக மரம், நல்ல ஜில்லுன்னு காற்று. இந்த ஹில்ஸுக்குள்ள இந்த வனப்பகுதிக்குள்ள தான் அந்த முருகன் கோவில் இருக்கு. முருகன் வந்து அழகான ஒரு சூழல்ல போய் அங்க இருக்காரு. அது குழந்தை வடிவில தான் இருக்காரு முருகன். நம்ம அவரை தரிசனம் பண்ண போயிட்டு இருக்கிறோம். பாதை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. தூரமா மழை தெரியுது பாருங்க. மக்களே, நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சேனல் பேரு ஸ்கைலைன் வியூஸ். எல்லாரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, திண்டுக்கல் டு மதுரை பைபாஸ் ரோட்ல வாடிப்பட்டிக்கு நேர் ஆப்போசிட்டா கட் பண்ணோம் அப்படின்னம்மா உள்ளார வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். கம்மியாக தான் இருக்கும். ஒரு முருகன் கோவில் இருக்குங்க. பால தண்டாயுத சுவாமி திருக்கோவில். இந்த ஏரியா பேர் வந்து குலசேகரன் கோட்டைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று தர்மராஜன் கோட்டைன்னு சொல்லுவாங்க. 2 இருக்கு. அப்புறம் போடி நாயக்கன்பட்டி இந்த ஊர் பேரு. உள்ள ஊர் இருக்க மாட்டிருக்கு. உள்ள போல கோவிலுக்கு மட்டும் தான் வந்திருக்கோம். இந்த ஏரியா பேரு போடி நாயக்கன்பட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளார இந்த இயற்கையான சூழல்ல ஒரு முருகன் அழகா ரம்மியமா குழந்தை வடிவுல சூப்பரா காட்சி கொடுக்குறாரு. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, பழனியில எப்படி முருகன் மேற்கு பார்த்து இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த கோவில்லையும் மேற்கு பார்த்து குழந்தை சுவாமியா இருக்கிறாரு. நல்ல ஒரு விசேஷ நாட்கள்லாம் நல்லா சிறப்பா கும்பல் நிறைய வருவாங்க. இந்த முருகன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாரு, இங்க இது எப்படி அந்த கோயில் அமைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளர போய் அங்க இருக்கிறவங்களை கேட்டு தெரிஞ்சு விவரத்தை தெரிஞ்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க. அடுத்து இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, 9 வாரங்கள் செவ்வாய்க்கிழமை பாலபிஷேகம் தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா, திருமணம் நடக்காதவங்களுக்கு அந்த திருமண தடை நீங்கி திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த கோவில்ல. அது ரொம்ப மிகப்பெரிய விசேஷம். அடுத்து சஷ்டி விரதம், கந்த சஷ்டி விரதம் இருக்குங்களா, இங்கே சிறப்பா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. கந்த சஷ்டி விரதம் சூரசம்ஹாரமும் நடக்கும் உள்ளார. அந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கும் இந்த கோவில்ல வந்து வேண்டி சஷ்டி விரதம் இருந்து பூர்த்தி பண்றவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிருக்கு. அது நிறைய பேர் குழந்தைங்களுக்கு இந்த கோயில்ல விரதம் இருந்து குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் போய் உள்ளர பார்ப்போம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு மலை மீது உச்சியில விளக்கு ஏற்றுவாங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த கோயில நிறைய சிறப்பம்சம் இருக்கு. அடுத்து வைகாசி விசாகம், தைப்பூசம்லாம் திருவிழாக்கெல்லாம் எப்படி நடக்கும் என்னங்கிறத உள்ளர இருக்கிற சுவாமிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். உள்ளார வாங்க போகலாம். இப்படியே நேராக உள்ளார வந்தோம் அப்படின்னா முருகன் கோயில் பாருங்க, அழகா வியூ. மலைக்குள்ளார நீட்டாக சூப்பராக இருக்கிறாரு. முன்னாடி சின்ன மண்டபத்துக்குள்ளார நம்ம மயில் வாகனம் இருக்குது. முருகனோட மயில் வாகனமும் வேலும் இருக்குது பாருங்க. இதான் மயில் வாகனத்துக்கு மண்டபம். சின்ன மண்டபமாக கட்டியிருக்காங்க. இந்த மயில் வாகனம் முருகன் கோவிலுக்கு முன்னாடி அழகான ஒரு தெப்பக்குளம் இருக்குது. இது தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளம் என்னத்தோட சிறப்பு என்னென்னா, இது மழை பெஞ்சு தொடர்ச்சியாக பெஞ்சால் மட்டும்தான் தண்ணி இருக்கும். இல்லைன்னா தண்ணியெல்லாம் வற்றி இழுத்துரும் பூமியே. இவங்க என்ன பண்ணால் திருவிழா காலங்களில் போர் உள்ளர வச்சுருக்காங்க. பைப் கனெக்ஷன்லாம் இருக்குது. சாமி தெப்பாஸ்தவம் பண்ணுறதுக்காக அந்த நேரத்துக்கு மோட்டரை போட்டு தண்ணி ஃபுல்லாக நிரப்பி அப்போ வந்து முருகனோட சாமி வந்து இதில் தெப்போஸ்தவம் பண்ணுவாங்க. திருவிழாக்கள் நடக்கும். அப்போ மட்டும்தான் இந்த தெப்பம் தண்ணி விட்டு அவங்களே நிரப்பி அது மாதிரி பூஜைகள்லாம் இந்த இடத்துல பண்ணுவாங்க.
இல்லை தொடர்ச்சியாக மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும். மற்ற நாட்களில் தண்ணி வற்றி பூமி இழுத்துரும். பாருங்கள் தெப்பத்தை குளத்தை பாருங்கள், தெப்ப குளத்தை உள்ளறையெல்லாம் தரையெல்லாம் சிமெண்ட் தரையெல்லாம் போட்டு நீட்டாக இருக்குது. நல்ல பெரிய குளமாகவே இருக்குது. வாங்க அப்படியே மேலே போய் நம்ம சாமி முன்னாடி கம்பம்லாம் இருக்குது, அதை பற்றி பார்த்துட்டு வேல் 2 பக்கமும் 4 வேல் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு நம்ம மேலே முருகனை போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி தெப்ப குளத்துலேருந்து மேலே ஏறின உடனே பெரிய கம்பத்தில் தீபம் ஏற்றுறதுக்கு மேலே விளக்கு வச்சுருக்காங்க. இது வந்து கார்த்திகை தீபத்து அன்னைக்கு நெய் ஊற்றி விளக்கேற்றி சிறப்பாக வழிபடுவாங்க. அடுத்து வந்து விநாயகர் இருக்காருங்க. மலை ஏறக்கு முன்னாடியே படிக்கு முன்னாடி விநாயகர் இருக்கார். இந்த விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அங்கே பால கணபதின்னு ஒரு விநாயகர் இருக்கிறாருங்க. அங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம மேலே முருகனை போய் பார்க்கலாம். இது உள்ளார கோயில் நுழைவாயிலுங்க. இந்த இடத்துல வேல் இருக்குது, முருகனோட வேல் முன்னாடி வேல் வச்சுருக்காங்க. யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற போர்டு கீழே இருக்குது. இது அப்படியே வந்தோம் அப்படின்னா முருகனோட மயில் வாகனம் இங்கே இருக்காங்க. முன்னாடி விளக்கு போடுறவங்க விளக்கு போட்டுக்கலாம். இங்கே கோவில் தீபம் வந்து ஏற்றுறது இருக்குது. உள்ளார நம்ம அப்பன் முருகன் இருக்கிறாருங்க. சொக்கையா சுவாமிகள்ங்கிறவர் தாங்க இந்த கோயிலை கட்டி கொடுத்தாரு. இந்த கோயிலை கட்டியிருக்கிறாரு. இவரோட குரு தான் மௌன சுவாமிகள். இவரோட குரு மௌன சுவாமிகள். இவர் சொக்கையா சுவாமிகள். இவர் தான் இந்த முருகன் கோவிலை கட்டுனது. இவர் வந்து அவரோட குருங்க. இவர் கும்பகோணத்தில் இருந்து ஜீவசமாதி ஆயிட்டார். இவருக்கு 63 இடத்துல அவரோட சிஷ்யர் வந்து கோவில் கட்டி வச்சிருக்கிறாரு. 64ஆவதா இந்த முருகன் கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறாரு சொக்கையா சுவாமிகள். முருகனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம கோயில் பிரகாரத்தை சுற்றி பார்க்கலாம். இந்த வழியாக கோயில் பிரகாரத்தை சுற்றி வரணும். இங்கே ஒரு சாமி கல்லில் சுயம்போ வெள்ளிமலை சுவாமியோட அந்த சுயம்பு வச்சுருக்காங்க. வெள்ளிமலை சுவாமிகள் இருக்காங்களே, அவரோட சுயம்பு இங்கே இருக்குது. முருகனோட படம்லாம் நிறையா வரைஞ்சி வச்சுருக்காங்க. அறுபடை வீடு, தேவராய சுவாமிகள் அருளிய கந்த சஷ்டி கவசம் பாட்டு எழுதி ஃபுல்லாக கோயிலை சுற்றி கந்த சஷ்டி கவசம் பாட்டு தான். இது வந்து சாமி தூக்கிட்டு போகிற பல்லாக்குக்கு திருவிழா அப்போது சாமியை தூக்கிட்டு போகிற பல்லாக்குக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. பாமன் சுவாமிகள், இங்கே வள்ளலார். இது கோவிலில் வெளிப்பிரகாரம். இது வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்தோம் அப்படின்னா அங்கே நவக்கிரகங்கள் இருக்குது. கோவிலை சுற்றி இயற்கையான சூழலுங்க, சூப்பராக இருக்குது. பாருங்கள், அங்கே ஏதோ சாமி நாகர் சிலை, சிவன் இருக்கார், சாமி சிலையெல்லாம் இருக்குது. ஃபுல்லாக இயற்கையான சூழல், நல்ல வனப்பகுதி, நல்லா ஹில்ஸுக்கு மலைக்கு நடுவில் இந்த கோயில் பார்க்க ரம்மியமாக அவ்வளோ அழகாக இருக்குது, சிறப்பாக இருக்குது.
பாருங்கள் ஹில்ஸு பாருங்கள், அழகா மரம், நல்ல இயற்கையான சூழலுக்கு நடுவில் இருக்கார் முருகன். இவங்கெல்லாம் நவக்கிரகங்கள். எல்லாம் சீக்கிரமே வெயில் அடிக்கிறதுனால வரலங்க, எல்லாம் சாமி கும்பிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வெயில் நேரத்தில் வந்திருக்குறோம். இதெல்லாம் மரங்கள் பாருங்கள், நிறைய இருக்குது மரங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மலை, காடு, ஃபாரஸ்ட்டு தாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் கோயில் கட்டியிருக்காங்க. பாருங்கள், ஓவியம்லாம் அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இயற்கையான சூழலில் முருகன் இருக்கார். கோவிலுக்கு வலதுபுறம் நம்ம இப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா, மேலே சிவனும் தட்சிணாமூர்த்தி இருக்காங்க. பாறைகள் இந்த மலைக்கு பக்கத்தில், மலை ஏறுறதுக்கு முன்னாடியே பக்கத்துலேயே இருக்காங்க. வாங்க அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம். இங்கே குட்டியாக சிவனும் நந்திகேஸ்வரர் இருக்காங்க. இது வந்து அப்படியே பாறையிலே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நல்லா அழகாக சூப்பராக இருக்குது. குட்டியாக சிவன் இருக்கார். ஓம் நம சிவாயா. இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி இருக்காருங்க. தட்சிணாமூர்த்தி சிவனுக்கு பக்கத்துலேயே தட்சிணாமூர்த்தி இருக்கார். இப்படி சுற்றி பாருங்க, காட்டுக்குள்ளே இருக்குது. ஸ்டெப்பு, சின்ன படி, மேலே ஏறி சாமிக்கு போய் பூஜை பண்ணுறதுக்கு படி வச்சுருக்காங்க. இங்கே காடு வனப்பகுதினால் நாகர் சிலை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வர்ற மக்களுக்கு எந்த ஆபத்தும் எந்த பிரச்சனையும் பாம்புகளாலேயோ பூச்சிகளாலேயோ வரக்கூடாதுன்னு 2 நாகர் சிலை வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. பூஜைகள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க. மேலே முருகன் இருக்கார். இங்கே இது முருகன், இந்த வழியாக கதவு இருக்குது. இங்கே வந்து பூஜை பண்ணுறதுக்கு இந்த வழியாக கதவு இருக்குது. இந்த கதவு வழியாக வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க. நிழல் இருக்குங்க, இங்கே மரங்கள் இருக்குது. நடுவில் மட்டும்தான் வெயில், சுற்றி மரங்கள். நம்ம வந்தோம்னா நல்லா உட்காந்துட்டு சாப்பாடெலாம் கொண்டு வந்தால் சாப்பிட்டுட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலாம். இப்போ நாங்கள் நல்லா வெயில் நேரத்தில் வந்திருக்குறோம். ஆனால் அந்த கோவிலில் வந்து பூசாரி எப்போவுமே இருப்பார். சாமி எந்த நேரத்துக்கு வந்தாலும் நம்ம சாமி கும்பிடலாம். அவர் எனி டைம் இந்த கோயிலே தான் இருப்பாங்க. கோயில் வந்து மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தர்மராஜன் கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமிகள் பழனியில் எப்படி முருகன் மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்காரோ அதே மாதிரி இந்த கோயிலில் குழந்தை வடிவில் மேற்கு பார்த்த முருகன் நமக்கு ஒரு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவரோட தரிசனம், பழனி முருகனை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த முருகனை பார்த்தது. நீங்களும் தரிசனம் பண்ணி முருகனோட அருளை நிறைய முருகனோட அருள் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும்னு முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன்.